இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் சித்ரான்னா பார்க்க போகிறோம். ஓகே, தக்காளி எடுத்திருக்கோம், பெரிய வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உப்பு, நிலக்கடலை, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, சீரகம். எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை ஒரு ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். ஆற வச்சுருக்க சாப்பாட்டில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஃபுட்டு வந்து கர்நாடகா ஸ்பெஷல் ஃபுட்டு. இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் ஒன்று வச்சு அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை அதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் சேர்த்துக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் ஏற்கனவே கலந்து வச்சுருக்க சாப்பாட்டோடு இது நல்லா போட்டு பரட்டிக்கலாம். சாதம் சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே கலந்து விட்டாவே போதும் நம்மளுக்கு. இது பொட்டுக்கல்ல கலந்துருக்கனால நம்ம ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுலேயே கொஞ்சமாக லெமன் போட்டுக்கலாம். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்டான கர்நாடகா ஸ்டைல் சித்ரான்னா ரெடி.